கேக்குறாங்க, உடம்புக்குள்ள உண்மையிலேயே உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு என்சைமை தான் அதுல மிக்ஸ் பண்ணாங்க. அந்த என்சைமை மிக்ஸ் பண்ணும்போதுதான் உடனே வித்தின் செகண்ட்ல உண்டாகுது. ஆனா 50 வருஷமா ட்ரை பண்ணி பாக்குறாங்க, இந்த அமினோ ஆசிட்ல இருந்து ஒரு செல்ல உருவாக்க முடியல. ஆனா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய என்சைம்ல இருந்து ஒன்னு அதுல மிக்ஸ் பண்ண உடனே இம்மிடியேட்டா உடனே செல் உண்டாகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? கிரியேஷன் தான் நடக்குது, இயற்கையில நடக்கல அப்படின்றது நல்லா விளங்குது. உங்களுடைய கேள்வி கரெக்டான கேள்வி. வணக்கம் வணக்கம் தோழர்களே. திரும்பி அதாவது இதோட அறிவியல் விளக்கம், உயிருக்கு ஒரு காரணம் கடவுள் தேவைப்பட்டுச்சு. உயிருள்ள பொருள் தான் உயிரை உருவாக்கணும். அப்ப கடவுளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப உயிருக்கு நீங்க அந்த விளக்கத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா அப்ப உயிர் இருக்கிற பொருள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். உயிர் இருக்கிறதுக்கு எக்ஸ்பரி இருக்கு, உருவம் இருக்கிறது எக்ஸ்பரி இருக்கு, உருவாக்கப்பட்டதுக்கு எக்ஸ்பரி இருக்கு. அப்ப அது உள்ள விவாத நேரம் முடிஞ்சு போச்சு. கேள்வி கேளுங்க. அப்ப பதில் சொல்லாம விவாதங்கள் எங்கிருந்து ஆரம்பித்தது? அஸ்ஸலாமு அலைக்கும். He may be a science student, I think. We are not scientists, Mr. Brother. We can explain something. We can explain something. We are not scientists. At the same time, try to understand our position. Understand or not? அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப ராஜன் ஐயா அவர்கள், சிற்பி ராஜன் ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, பெரியார் சாதியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி குடுமையை கட் பண்ண சொன்னாரு, பூணூலை கட் பண்ண சொன்னாரு, நாங்கெல்லாம் 60-80 பூணூலை கட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப பெரியார் அந்த குடுமையிலையும் பூணூல்லையும் தான் சாதி ஒரு மனிதனுடைய மேலாண்மை இருக்குதுன்னு நம்பினாரா? அப்படி அவர் நம்பி இருந்தா தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் குடுமை வளர்த்திக்குங்க, பூணூல் போட்டுக்குங்கன்னு சொல்லி இருந்தா அது நல்ல பகுத்தறிவாதமா இருந்திருக்குமே, இன்னும் கூட கலவரம் இல்லாம இருந்திருக்குமே அப்படிங்கறது என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, இன்னொன்னு நீங்க பெரியார வணங்கலன்னு சொல்றீங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயப்பன்கிற கடவுளுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக வேண்டி பெரியாரையே மெய்யப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெயர்ல கருப்பு கலர்ல ஒரு துணி கட்டிட்டு கழுத்துல வெங்காய மாலை, அவங்க மாலை போடுகிற மாதிரி மாலை போட்டுக்கிட்டு 40 நாள் கறி சாப்பிடுகிற விரதம் இருந்துட்டு 40ஆவது நாள் முடிவுல கரிய தலையில கட்டிட்டு பெரியாருடைய வீட்டுக்கு போனீங்க. ஐயப்பன் பக்தர்கள் செய்கிற அதே வேலைகளை நீங்க அப்படியே செஞ்சீங்களே, நீங்க பெரியார வணங்கலன்னு எப்படி சொல்கிறீர்கள்? கேள்விக்கு நன்றி. அந்த குடுமியை வெட்டினாரு, பூணூலை வெட்டினாரு, அதுலதான் நீங்க சாதி இருக்கான்னு நினைக்கிறீங்களான்னு ஐயா கேட்டாரு. நான் அந்த குடுமியை வெட்டும் போதும் பூணூலை வெட்டும் போதும் அதுக்கான கருத்தை சொன்னேன். நம்ம எல்லாம் ஒரே தெருவில் வாழறோம். ஐயா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நான் பேசுறேன். தோழர்களே, நீங்க கேள்வி கேக்குறீங்க ரைட்டு, அதற்கான விடையை நீங்க கவனிக்கிறது இல்ல. நீங்க ஒரு கேள்வியை டிசைட் பண்ணிட்டு சொல்றீங்க ரைட்டு, அந்த விலையை கேளுங்க. உங்களுக்குள்ள சலசலப்பா பேசிக்கிட்டா அது கேள்வி கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஒருத்தருக்கு அந்த கேள்வியா? ஒரு நிமிஷம் இருங்க. நிறைய பேர் நிக்கிறாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத அவங்க சொல்றாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு ஐயா சொன்னார், நான் சயின்ஸ் படிக்கல, எனக்கு தெரியலன்னாரு. அது உண்மையான பதில். புரியுதுங்களா? எனக்கும் அதை பத்தி ஒன்னும் தெரியாது. தெரியாத பத்தி நம்ம நேரத்தை வீண் பண்ண மற்ற தோழர்கள் நிக்கிறவங்களுக்கு அது இடையூறா இருக்கும். சரிங்களா? அது என்னுடைய தாழ்மையான கருத்து. தவறு இருந்தா நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஏன்னா இது நல்லா நடக்கணுங்கிறதா நம்ம அத்தனை பேருடைய எண்ணமும் தவிர இதுல குறை கண்டுபிடிக்க நம்ம எண்ணம் கிடையாது. இப்ப ஐயா சொன்னாரு, நான் சொன்னேன், இந்த குடுமையை வெட்டுறதோ பூணூலை வெட்டுறதுனால சாதி ஒழிந்துடாது. நாம எல்லாம் ஒரே தெருவில் குடியிருக்கோம். என் வீட்டுல மட்டும் பத்தினிகள் வாழுமிடன்னு ஒரு போர்டு போட்டுக்கிட்டா நீங்க ஒத்துக்குவீங்களான்னு ஐயா பாப்பான்ட்ட கேட்டாரு. பாப்பானுங்க போய் பெரியார்ட்ட கேட்டான், நீ பெரிய மனிதநேய சிந்தனையாளர், ரொம்ப யோகியன்னு எல்லாம் சொல்றாங்களே, ஏன் என் குடுமையை வெட்டுற, என் பூணூலை வெட்டன்னு கேட்டப்ப ஐயா சொன்னார், நீ பிறக்கும் போது உனக்கு பூணூல் கிடையாது, நீ அதை போட்டுட்டு மேல் சாதின்னு சொல்ற, அதனாலதான் வெட்டினோன்னாரு. தோழர் இன்னொரு கருத்தை சொன்னாரு, தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் பூணூல் போட்டுங்க குடுமி வச்சுங்கன்னு சொல்லியிருந்தா இன்னும் உயர்வா இருந்திருக்கு சொன்னாரு. பூணூலும் குடுமியும் அயோக்கியத்தனத்துக்கு அறிகுறி. நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் உண்மையான உழைப்பாளி மக்கள். அவங்கள அயோக்கியத்தனமா மாத்துறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எவன் அயோக்கியத்தனம் பண்றானோ அவனை திருத்துறது தான் எங்களுடைய நோக்கம். அப்புறம் ஐயா அடுத்த ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார். அது என்னன்னு, அந்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சரி, ஐயப்பனுக்கு வெங்காய மாலை போட்டுக்கிட்டு 48 நாளும் அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருமுடி எடுத்துக்கிட்டு பெரியார் காலில் கொண்டு போய் வச்சாங்களா? இருமுடி எடுத்துக்கிட்டு பெரியார் காலில் கொண்டு போய் வச்சாங்களா? பெரியார் வீட்டுக்கு அவ்வளவுதான். அங்க போய் கும்பிட மாட்டாங்க. இவன் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊத்தி வீட்டுல சாப்பிட்டுருக்க மாட்டான். ஆனா 7 தேங்காய் நெய்யை கொண்டு போய் அங்க கொட்டுவான் குப்பை தொட்டியில.
கன்னிசாமின்னு சொல்லிட்டு தென்னம்பிள்ளை தூக்கிட்டு போறான், மலைசாமின்னு சொல்லி மாட்டு கட்டுற மணியை இடுப்புல கட்டிட்டு போறான். இதெல்லாம் நாங்க ஏன் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கடவுள் சக்தின்னு சொல்லி அவன் தீ மிதிக்கிறான். நாங்க இது கடவுள் சக்தி இல்லைன்னு சொல்லி நாங்களும் தீ மிதிக்கிறோம். என்ன காரணம்? இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காமிக்கதான். அவன் 48 நாள் பாயில படுக்க மாட்டேங்கிறான், செருப்பை போட மாட்டேங்கிறான், பொண்டாட்டிட்ட படுக்க மாட்டேங்கிறான். நான் கேட்டா சபரிமலைக்கு சுத்தபத்தமா போறேங்கிறான். எங்க ஆளுங்க அதுக்கு மாறா செஞ்சு ஈரோட்டுக்கு போறாங்க. ஈரோட்டுக்கு போறாங்கிறது முட்டாள்தனமா இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய முயற்சி, அவங்க சமுதாய மக்களுக்கு ஒரு அறிவை உண்டு பண்ணணும். இவன் எது செய்யறானா அதுக்கு எதிர்பார்க்கறதுதான் எங்களுடைய வேலை. சொன்னேனே, கடவுள் இல்லைன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இவன் கடவுள் வாழ்த்து பாடுறான். அதே மாதிரி இவன் ஏதோ உத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போறான், எங்கால வெங்காய மாலையை போட்டுக்கிட்டு ஈரோட்டுக்கு போறாரு, கரிமீன் சாப்பிட்டு போறாரு, செருப்பு போட்டு போறாரு. அவன் பக்தியில எலுமிச்சம்பழத்தை தொங்க விடுவான். நாங்க பக்தி இல்லாம இளநீரையும் செருப்பையும் தொங்க விடுவோம். நானே செஞ்சிருக்கேன். என் மார்பிள் எல்லாம் செருப்பு, இங்கெல்லாம் செருப்பு கட்டிக்கிட்டு முள்ளு காவடி எடுத்து நான் ஆடி இருக்கிறேன். தீ மிதிச்சு எத்தனையோ தடவை தீ மிதிச்சிருக்கேன். செருப்பை கையில எடுத்துக்கிட்டு பெரியார் படத்தை நெத்தியில கட்டிட்டு போவோம். ஏன்? அவன் இதெல்லாம் கடவுள் சக்தி நம்புறான். இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் நிரூபிக்கிறதான் எங்களுடைய வேலை. அதுக்காக செய்யறதானே தவிர பெரியார் மேல இருக்கிற பக்தியில செய்யறது இல்ல. தோழர்களே, போதும்னு நினைக்கிறேன். சரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துக்கு என்னோட கேள்வி, இப்போ உயிரினங்கள்லாம் கடவுள் படைச்சாலும் எதுக்கு படைக்கணும்? இப்போ எனக்குமே ஒரு வேலை இருக்குது, அதுபோல கடவுளுக்கு அது ஒரு வேலையா? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஐம்புலன்களால் உணர முடியாத ஒண்ணா நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அது எனக்கு எப்படி பயன்படும்? இந்த 2 கேள்வி போச்சு. அதாவது என்ன கேட்டாரு கவனிக்கல. அதாவது கடவுள் மனுஷனை படைச்சிருக்காங்கல்ல, கடவுளுக்கு படைக்கிறது தான் வேற வேலை இல்லையா? ஐம்புலன்களால என்னால கடவுளை உணர முடியாது. அதாவது ஐம்புலன்களால உணர முடியாத நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்கிறார். ஐம்புலன்களால உணர்வதை தான் ஏற்றுக்கொண்டால் அவன் மனுஷன் கிடையாது. ஐம்புலன்களால் உணர முடியாது ஏற்றுக்கொண்டா தான் அவன் மனுஷன். அது சிந்தனைக்கு ஏற்கக்கூடியதாக இருக்கணும். அப்ப ஐம்புலன்கள்ல உணர்ந்ததை வைத்து ஐம்புலன்களில் இல்லாதையும் சேர்த்து விளங்குறது தான் எங்கேயாவது ஒரு நறுமணம் வருது. நறுமணத்தை ஐம்புலன்கள்ல அதைத்தான் நீங்க உணர்றீங்க. அந்த நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை உங்க ஐம்புலன்ல இப்ப தெரியல. அங்கிருந்து ஒரு பொருள் மல்லிகையில இருந்து வச்சிருக்காங்க, மல்லிகையில இருந்து இந்த வாசம் வருதுங்கிறீங்க. வாசம் ஐம்புலன்ல தெரிகிறது, ஆனால் மல்லிகை ஐம்புலன்ல இப்ப தெரியல. அதை ஏத்துக்கணும். அதான் அறிவுங்கிறது, அதான் பகுத்தறிவு என்பது. அப்ப அந்த மாதிரி தான் ஒரு பொருள் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வராது, உயிர் உள்ளதிலிருந்து தான் உயிர் வரும். அப்படிங்கும்போது உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வறுமையானால், அதிலிருந்து வர முடியாத ஒன்று வறுமையானால் அதை உண்டாக்கின ஒரு சக்தி இருக்கணும் என்பதுதான் இந்த நறுமணத்திலிருந்து மல்லிகையை விளங்கின மாதிரி சிந்தித்து விளங்கக்கூடிய ஒரு மெத்தட் முறை. அதன் அடிப்படையில தான், அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருள் உண்டாவது அதுவும் நடக்க போறது இல்ல, உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது நடக்க போறது கிடையாது. ஒரு பொருள் வெடிச்சால் எவ்வளவு வருமோ அதையெல்லாம் தாண்டி வருது என்று சொன்னால், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தியெல்லாம் இருக்குன்னு சொன்னா, அதுவே அதையெல்லாம் உண்டாக்கி கொண்டது என்று சொன்னால், அதை அதுவா உண்டாச்சுன்னா மூட நம்பிக்கை. அதுதான் பகுத்தறிவுல ஆன்சர் இல்லாத விஷயம். அதனால ஒன்றை வைத்து ஒன்றை விளங்குவதுதான் பகுத்தறிவு. விளங்கிக்கிறங்க. கண்ணால பார்த்து நம்புறது பகுத்தறிவுனால் அது பகுத்தறிவே கிடையாது. உன்னை வச்சு அதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, அதுதான் பகுத்தறிவு. அதனால 5 புலன்னா இப்ப ஐயறிவும் பிராணின்னு கூட சொல்லிட்டு போயிடலாமே. உங்களுக்கு பேர 6 அறிவு மனுஷன் தானே. அந்த 6 அறிவுங்கிற 6 எங்க இருந்து வருது? 5 புலனுக்கு மேல இன்னொரு அறிவு இருக்கு பாருங்க, அதை மைனஸ் பண்ணிட்டா தான் இந்த கேள்வி நீங்க கேட்க முடியும். நம்ம 6 அறிவு பிராணியா இருக்கிறதுனால ஐம்புலன்கள்ல தென்படுவதை சிந்தித்து பார்த்து அதுக்கு மேற்கொண்ட ஒரு விஷயம் இருந்தால் அதையும் கண்டுபிடிக்கிறது பகுத்தறிவு. அதன் அடிப்படையில தான் இந்த 5 புலன் ஒண்ணு அங்க வேலை செய்யுது, ஒரு புலனுக்கு ஆன்சர் வரமாட்டேங்குது. எப்படி இது நடக்கும்? சாத்தியமே இல்லையே. ஒரு புரோட்டீனை கூட மனசுல உண்டாக்க முடியலையே. உயிருள்ள ஒரு செல்லை ஏற்கனவே இருக்கிற செல்லை எடுத்து போட்டு தான் அப்ப கூட ஒரு புரோட்டீனை உண்டாக்க முடியுதுங்கிற அளவுக்கு நிரூபணமான பிறகு, அப்ப மனிதனாலோ தானாகவோ உயிருள்ள ஒரு செல்லு உண்டாக இயலவே இயலாது. இது ஜட்ஜ்மெண்ட். அப்ப இதுல இருந்து சிந்திக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? உண்டாகவே இயலாதுங்கிறான், உண்டாகி இருக்கிறது. அப்ப அதை உண்டாக்குற அளவுக்கு ஒரு சிருஷ்டிகர்த்தா, அது யாரு என்னங்கிற டாபிக் 2வது கேள்வியா வரணும். அது இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப இது எப்படி நீங்க சொல்லி ஆகணும்? இதுக்கு ஒரு ஆன்சர் இல்லாம நீங்க நிக்கிறீங்க, ஆன்சர் சொல்லணுமே. அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி இதை படைத்தது என்பது அறிவா,
இல்ல அதுவாகவே உண்டாக்கி கொண்டது என்பது அறிவா? அதுவாகவே உயிர் உண்டாகிவிட்டது, அதுவாகவே பிளந்தது, அதுவாகவே வெடித்தது என்பது அறிவா? அதையெல்லாம் படைத்தவன் உண்டாக்கினான் என்பது அறிவா? இதுதானே அறிவு. அதனால ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டதை எப்படி நம்புறீங்கன்னு கேட்கறதே பகுத்தறிவான கேள்வி கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து அவர் என்ன முதல் கேள்வி என்ன கேட்டாரு? நீங்க கேட்கும்போது நான் கொஞ்சம் கவனிக்காம அப்படி இருந்துட்டேன், அதான் திரும்பி கேட்கிறேன். ஏன் படைச்சான் அப்படின்னு கேட்கிறார். இப்ப கடவுள் வந்து ஏன் படைத்தான், நம்மளை எல்லாம் ஏன் படைத்தான்னு கேட்டா, கடவுள் வந்து ஒரு சூப்பர் பவர். சிலர்கிட்ட தான் உங்களால கேள்வி கேட்க இயலும், சிலர்கிட்ட உங்களுக்கு கேட்க முடியாது. நல்லா விளங்கிக்கணும். நீங்க உங்களை கடவுளை இன்னும் பக்கத்து வீட்டுக்காரமா நினைச்சுக்கிட்டு ஏன் படைச்சான்னு கேள்வி கேட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியவனாக நீங்க கடவுளை பாக்குறீங்க. இவ்வளவு பெரிய வேலை செஞ்சவனா இருந்தா அவன் ஏன் படைச்சான்னு உங்களுக்கு ஆன்சர் பண்ண கடமைப்பட்டவனா? இதுல இருந்து விளங்கி கொண்டார். இதை விளங்க மறுத்தா தான் இந்த கேள்வி